டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 2026 அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் தேர்தல். ஆமாங்க, தமிழ்நாட்டுல அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சில அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை இன்னும் நான் அதிகம் பண்ணி கொடுப்பேன், அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் அடுத்த ஆட்சிக்கு நான் வந்தா மாத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல அப்படி அவர் என்ன முக்கியமா பேசியிருக்காருன்றத ஒரு சில விஷயத்த வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2023 வருஷம் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்த காலம் பாத்தீங்கன்னா கோவிட் டைம், அதாவது கொரோனா காலம் பயங்கர சரிவில் இருந்துச்சு. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க நிறைய விஷயத்த மாத்தணும். 2023 செப்டம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னா கொரோனா டைம்ல பல குடும்பங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. அதனால நாங்க 4000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்துரும் பேசியிருக்காங்க. இந்த தொகை பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, மருத்துவ உதவிகளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. போன எலெக்ஷன் அப்பவே ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா மகளிர் உதவி தொகையாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் கொடுக்கவும் செஞ்சாரு. ஆனா அப்ப பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நடைமுறையில இருக்காது, இது எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் கொடுத்துட்டாரு. அதையும் அந்த வீடியோல அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயத்தையும் பேசியிருக்காங்க. அதுல அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் மகளிர் உதவி தொகை கொடுக்கறது வந்து இங்க ஒரு சிலருக்கு பிடிக்கல, டெல்லியில இருக்க ஒரு கூட்டமும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதுக்கு அடிமையா இருக்கிற இன்னும் ஒரு சில கூட்டமும் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரவலா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் அந்த 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும், அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கான காசு 3000 ரூபாயும், அதே மாதிரி கோடை காலம் வந்துருச்சு இல்லையா, அந்த கோடை காலத்துக்காக சிறப்பு சலுகையா 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாயா போட்டிருக்காரு. அதுலயும் ஒரு முக்கியமா என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒருத்தனா எனக்கு கஷ்டம் தெரியும், ஏன்னா மாசம் மாசம் அந்த 1000 ரூபான்றது இல்லத்தரசிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அடுத்த 3 மாசம் கட் பண்ணா நீங்க எந்த அளவுக்கு பாதிப்பீங்கன்னு தெரியும். அதனால வந்து அந்த காசை நான் வந்து மொத்தமா சேர்த்து இப்பவே கொடுத்துறேன்னு கொடுத்திருக்காரு. நிறைய இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோ அவர் முடிச்சிருக்காரு. சோ எலெக்ஷன் வேற வரப்போது, இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன், யார் அடுத்த முதல்வரா இருப்பா, யாரு 2026 முதல்வர்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.